இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பாக்குறாருன்னு. நாங்க உடைக்க பார்க்கலப்போ, நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுங்கிடுவாங்க. திமுக மெல்ல மெல்ல விசிக கட்சியை விழுங்கி விடுவார்கள் என நேற்றைய சுற்றுப்பயணத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதேபோல திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற விசிக இந்த பகுதியில மட்டும் மதுரையில மட்டும் அவர் கொடிக்கம நடவிடவே இல்லை. திமுக கூட்டணியில் அங்க வைக்கிறது விசிக. அந்த விசிக கட்சியுடைய கொடிக்கம்பத்தை எந்த இடத்துலயும் நடவிடாம திமுக அரசு பாத்துக்குது. பாத்தீங்கன்னா பந்தல்குடி, அண்ணா நகர், SPM காலனி, புதூர், தல்லாகுளம், வெளிச்சநத்தம் என பல இடங்கள்ல அவருடைய கொடியெல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இதை நான் சொன்னா உடனே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எங்களுடைய கூட்டணியை உடைக்க பாக்குறாருன்னு. நாங்க உடைக்க பார்க்கலப்போ, நீங்க மெல்ல மெல்ல அந்த கட்சியை விழுங்கிடுவாங்க. திமுக உசாரா இருந்தா சரி. அதோட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எதுக்கோ போராட்டம் நடத்திட்டு இருக்கார். இந்த மதுரை மாநகராட்சியில 200 கோடி முறைகேடு நடந்திருக்குது. இதுவரைக்கும் வாய் திறந்தாரா? இதுவரைக்கும் வாயே திறக்கல. ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. வாய் திறந்தா வெளியில அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு பயந்து எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குது. இந்த மாநகராட்சி மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கு இவர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இதற்கு கூட இங்க இருக்கின்ற நாடாளுமன்ற குரல் கொடுக்கலைன்னா இவர் நாடாளுமன்ற இருப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.